என்ன இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் 230 வோல்ட்டு நம்மளுக்கு 12 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு 5 வோல்ட்டும் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக பவர் சப்ளை. இது எல்சிடி டிஸ்பிளே. இது ஆர்டினோ யூஎன்ஓ. இது பஸ்ஸர் சவுண்டுக்காக. இது வந்து ரிலே. இந்த ரிலே யூஸ் பண்ணி நம்ம பம்ப் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த 2 ரிலே யூஸ் பண்ணி பெல்டியர் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்த 2 டெம்பரேச்சருக்காக தெர்மிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கு. இப்போ பவர் ஆன் பண்ணுறேன். உங்களுக்கு பவர் ஆன் பண்ணணும் எல்சிடியில் இப்படி தான் இருக்கும். டெம்பரேச்சர் 1 35 டிகிரி. அடுத்து பெல்டியர் 1 ஆஃப். அதே மாதிரி கீழே டெம்பரேச்சர் 2 பெல்டியர் 2 ஆஃப். அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடியே போட்டிருக்கும் பெல்டியர் 1 பெல்டியர் 2. இது பெல்டியர் 2, இது பெல்டியர் 1. அதே மாதிரி இதில் டெம்பரேச்சர் 1 டெம்பரேச்சர் 2. நீங்கள் டெம்பரேச்சர் 1 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பெல்டியர் 1 ஆன் ஆகும். அதே மாதிரி டெம்பரேச்சர் 2 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பெல்டியர் 2 ஆன் ஆகும். இப்போ நான் ஹீட்டுக்காக சால்ட் லைன் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் லைட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு எல்சிடியில் வேல்யூ ஆகும். பம்ப் ஆன் ஆகிருக்கு. பெல்டியர் ஆன் ஆகிடும். உங்களுக்கு ரிலே ஆன் ஆகிடும். டெம்பரேச்சர் வந்து 45க்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு வந்து ரிலே ஆன் ஆகிடும். பம்பும் பெல்டியரும் ஆன் ஆகிடும். இப்போ செகண்ட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே 35 வந்துருச்சுனாலும் ஆஃப் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸை பார்க்க சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.